முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து அரிச்சல் முனைக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். நேற்று ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோவில்களில் வழிபாடு செய்த நிலையில் பிரதமர் மோடி ராமகிருஷ்ண மடத்திலிருந்து அரிச்சல் முனைக்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபுராவ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் வந்திருந்தார். அவர் நேற்று ராணுவ ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் அடுத்திருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்கி பின்னர் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் அருகே இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று அங்கு ஓய்வெடுத்து பின்னர் திருக்கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய 22 புனித தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி, அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி பின்னர் சாமி அம்பாளை தரிசித்து திருக்கோயிலில் நடைபெற்ற அந்த ராமாயண சொற்பொழிவில் கலந்து கொண்டு இரவு ராமகிருஷ்ண மடத்தில் ஓய்வெடுத்தார். இன்று 2வது நாளாக ராமேஸ்வரம் அடுத்திருக்கக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிக்கு செல்வதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர் தங்கியிருந்த ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட போலீசார் விரிவாக செய்துள்ளனர். தற்போது பிரதமர் சாலை மார்க்கமாக வருவதை ஒட்டி ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களில், குறிப்பாக திட்டக்குடி, தேவர் சிலை, வர்த்தகன் தெரு, 6ஆம் நம்பர், தனுஷ்கோடி, புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரமாக மக்கள் காத்திருக்கின்றனர். அந்த வரவேற்பை ஏற்றவாறே தற்போது பிரதமர் ராமேஸ்வரம் அடுத்திருக்கக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல் முனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அரிச்சல் முனையில் அவர் அங்கிருக்கக்கூடிய அந்த நினைவு தூபிக்கு மலர் தூவுகிறார். அதனைத் தொடர்ந்து அதற்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அவருக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் அமர்ந்து கடலின் அழகை ரசிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தளவு தற்போது மேற்கொண்டிருக்கும் இந்த ஆன்மீக யாத்திரையானது அயோத்தியில் நாளை நடக்கும் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீர் எடுத்துச் செல்வதற்காகவும் அதே நேரத்தில் ராமர் வழிபட்ட தலமான தனுஷ்கோடிக்கு சென்று இங்கிருந்து, அதாவது ராமர் பாலம் என்று சொல்லக்கூடிய இடம் இங்கு தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து தொடங்குவதால் இந்த இடத்தில் புனித நீராடி புனித தீர்த்தத்தை எடுத்து இந்த இடத்திற்கு வந்த பின்னர் நாளை அயோத்தி செல்வது ஐதீகம் என்பதற்காகவே அவர் தற்போது இங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அரிச்சல் முனையின் கடல் அழகை ரசித்து இங்கு அவர் கடலில் இறங்கி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தனுஷ்கோடி அருகே இருக்கக்கூடிய கோதண்ட ராமர் கோயிலுக்கு செல்கிறார். அதாவது கோதண்ட ராமர் என்றால் வில்லுடன் ராமர் என்ற அர்த்தம். எனவே அந்த கோதண்ட ராமர் கோயிலில் முதலாக விபீஷணரை ராமர் பார்த்ததாகவும் அவரிடம் அடைக்கலம் கேட்டு வந்ததாகவும் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் இந்த கோதண்ட ராமர் கோயிலில் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தற்போது விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற இந்த கோதண்ட ராமர் தலத்தில் அவர் சாமி தரிசனம் செய்து பின்னர் அங்கு சிறிது நேரம் தியானம் செய்து அதனைத் தொடர்ந்து அவர் இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆன்மீக பயணத்தில் அவர் நேற்று ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் இருக்கக்கூடிய ராமநாதர் மற்றும் பர்வதவர்த்தினியை சாமி தரிசனம் செய்த பின்னர் அங்கிருந்து அவர் நேரடியாக தற்போது இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு வருவது இந்த அயோத்திக்கான அந்த புதிய ராமர் கோயில் கட்டுவதற்கும் அதே போல அந்த கும்பாபிஷேகத்திற்கான அந்த ஏற்பாடுகளுக்காக செய்யப்பட்டிருந்த அந்த ஆன்மீக பயணமாகவே இங்கிருக்கக்கூடிய ஆன்மீக நபர்கள் மற்றும் அந்த பக்தர்கள் உள்ளிட்டோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக அரிச்சல் முனை நோக்கி சென்று வருகிறார். அரிச்சல் முனை முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். அதே போல 4 புறமும் கடல் சூழ்ந்த பகுதி என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவு தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த அரிச்சல் முனையில் இருக்கும் இடத்திற்கு அருகே, அதாவது 2ஆம் மணல் திட்டு பகுதியில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான அதிநவீன ரோந்து கப்பல் முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழக கடலோர காவல் குழும போலீசாருக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களும் அந்த பகுதியில் முழுமையாக கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் INS பருந்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் அந்த பகுதியில் தாழ்வாக பறந்து அந்த பகுதியை கண்காணித்து வருகின்றன. இந்த பிரதமர் மோடி வருகையை ஒட்டி இந்த தனுஷ்கோடி பகுதியில் நேற்றும் இன்றும் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதியில் மீனவர்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை. அதே போல பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளையும் நேற்றிலிருந்து தற்போது வரை தனுஷ்கோடி பகுதிக்கு அனுமதிக்காமல் முழு கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பு அதிகாரிகள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அதாவது அந்த சாலை மார்க்கமாக வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்புகளை குறிப்பாக சொல்ல போனால்
ராமேஸ்வரம் அடுத்திருக்கக்கூடிய அந்த வர்த்தகன் தெரு பகுதிகளில் பெண்கள் பெரும்பாலானோர் நின்று அவருக்கு வரவேற்பளிக்க காத்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் பலரும் அங்கு கூடியிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. எனவே இந்த பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றவாறு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனை நோக்கி வருகிறார். இங்கு அவர் முதல் கட்டமாக இந்த அரிச்சல் முனையில் இருக்கக்கூடிய அந்த நினைவு தூபிக்கு மலர் தூவி விட்டு அந்த கடலின் அழகை ரசித்து விட்டு பின்னர் கோதண்டராமர் கோயிலுக்கு சென்று அந்த சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் இந்த முழு ஆன்மீக பயணத்தையும் ராமேஸ்வரத்தில் முடித்துக் கொண்டு இன்று மதியம் சுமார் 11 மணிக்கு மேல் ராமேஸ்வரம் அடுத்திருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் அவர் நேற்று இறங்கிய ஹெலிபேட் தளத்தில் அந்த ராணுவ ஹெலிகாப்டரில் மீண்டும் புறப்பட்டு மதுரை செல்கிறார். மதுரையில் இருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.